shortened Tamil senior grade, August 2015. Get ready for the dictation. 10 seconds, 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, தொழில்துறை குறித்த கொள்கை விளக்க குறிப்பின் மீது ஒரு சில கருத்துக்களை கூற வாய்ப்பு அளித்ததற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் உள்ள அநேக பிரச்சனைகள் பற்றி விளக்கமாக பேச வேண்டுமென்று விரும்பினாலும் நேரம் இல்லாத காரணத்தால் வெகு சீக்கிரத்திலே முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறையை ஏற்று கொண்டிருப்பதால் இந்த துறை தனியாக பெருமையும் சிறப்பும் பெற்றிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையிலே தமிழகம் தொழில்துறையிலே மறுமலர்ச்சி அடையும், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டவட்டமாக கிடைக்கும் என்ற நல்ல நம்பிக்கை நமக்கு எல்லாம் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் மாவட்ட வாரியாக தொழில் மையங்களை ஏற்படுத்தி சிக்கல் இல்லாத பல புதிய தொழில்களை துவக்கி அவைகள் எல்லா வகையிலும் வளர வசதி செய்து கொடுத்து கடனை தந்து ஆலோசனை கூறி வழிவகைகளை ஏற்படுத்தி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. பொதுவாக வட இந்தியாவில் சில மாநிலங்களில் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள முதலமைச்சர்கள் தொழில்களை துவக்க எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் செய்ததால் தான் பெரிய தொழில்கள் வளர்ந்து ஏராளமான பொருள்களை பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய மாநிலத்திலும் தொழில்துறையில் வேலை வாய்ப்பு தருவதோடு நின்றுவிடாமல் இங்கே உற்பத்தியாகிற பொருள்களை பிற நாடுகளுக்கு கூட அனுப்புகிற முறையில் தொழில்துறை வளர வேண்டும். குறிப்பாக மேல்நிலை பள்ளிகளுக்கு தேவைப்படுகிற அறிவியல் சாதனங்களையும் உபகரணங்களையும் 1 கோடி ரூபாய் அளவிற்கு சிட்கோ நிறுவனம் உற்பத்தி செய்ய இருப்பதும், அதன் தொடர்பாக பள்ளி கல்வி இணை இயக்குனர் சிட்கோவில் இடம் பெற இருப்பதும் வரவேற்கத்தக்கது. அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கும் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் அறிவியல் கருவிகளை வழங்குவது என்று இல்லாமல் தனியார் துறையில் உள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் இத்தகைய அறிவியல் கருவிகளை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கப்படுகிற கருவிகள் மாநிலத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய ரீதியிலே உலக அரங்கிலே கூட தரத்தில் சிறந்ததாக அமைய வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட அறிவியல் சாதனங்கள் தரத்தில் மிக சிறந்தவையாக இருந்தன என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த முறையிலே சிட்கோ தயார் செய்யும் கருவிகளும் தரம் வாய்ந்ததாக உலக சந்தையில் போட்டியிட கூடிய முறையிலே வர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் விளையாட்டிற்கு தேவையான கருவிகள் உற்பத்தி ஆகவில்லை. வட இந்தியாவிலிருந்து தான் பந்துகளையும் மட்டைகளையும்
வரவழைக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்து விடுபட தமிழகத்திலே பந்துகள், மட்டைகள் போன்ற விளையாட்டு கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை உண்டாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கொல்கத்தா வெங்கடேசன் கூட்டமைப்பிலிருந்து மும்பை திருவாளர்கள் கோபிநாத் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தாங்கள் தகவல் கேட்டு எழுதியுள்ள கடிதம் கிடைக்கப் பெற்றோம். அதற்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த பித்தளை பாத்திர வியாபாரத்தில் 50 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளோம் என்பதை அறிய மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறோம். இத்துடன் எங்கள் சரக்குகளின் ஜாபிதாவும் விலைப்பட்டியலும் இணைத்துள்ளோம். இவை சிறிய அளவிலான சரக்கு விநியோகத்திற்கு பொருந்தும். பெரிய அளவில் விநியோகம் செய்ய விரும்புவோருக்கு கணிசமான விலை குறைப்பு சலுகை அளிக்கப்படும். ஏற்கனவே நாடு முழுவதிலுமிருந்து விநியோகத்திற்கான கேட்பானைகள் வந்துள்ளன. எங்களுடைய தொழிற்சாலையில் சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதால் உற்பத்தி செலவு குறைந்துள்ளது. எனவே விலைப்பட்டியலில் காணப்பட்டுள்ள விலையில் குறைப்பு செய்ய ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தாங்கள் இந்த சலுகையை பெற அதிக வாய்ப்பு உள்ளது. தங்களிடமிருந்து கேட்பானை வந்தால் அதை விரைவில் நிறைவேற்ற நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்வோம். தங்களுடைய மேலான பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.